Satyabhama Institute of Science and Technology, Chennai. சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கங்குவா படத்துடைய அப்டேட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி கங்குவா சிசில் அப்படின்னு சொல்லி கங்குவாவுடைய டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ட்ரீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதற்கும் துணிதான் படத்துக்கு அப்புறம் விக்ரம் படத்தில் வந்த ரோலக்ஸ் கேரக்டரில் சூர்யா அவர்களை ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் கங்குவா படத்தில் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கங்குவா படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அதோடைய அப்டேட்லாம் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா ஃபேன்ஸ்க்குமே இது ஒரு பயங்கர ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த கங்குவாவுடைய டீசர் பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல காமிக்கிறாங்க. பாபி டியால் அவர்கள் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே பிரவுன் அண்ட் எல்லோ கலர்ல காமிக்கிறாங்க. ஸோ விஷுவல் மட்டும் இல்லாம கலர்ஸ்லயுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இந்த படத்துல காமிக்க போறாங்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வரும்போது இந்த படத்துக்கு நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது இந்த டீசர்ல கொஞ்சம் மெனக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னே தோணுது. ஸோ அந்த கப்பலில் வர போர்ஷன்ஸ்க்கு எல்லாமே விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியுது. ஆனால் இன்னும் படம் வரும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். முக்கியமாக இந்த படம் ஃபுல்லாக பீரியாடிக் ஃபிலிமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் அந்த கடந்த காலத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இந்த டீசர் பார்க்கும்போது இந்த படத்துல நிறைய வார் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சிவா அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவா அவர்களுடைய கடந்த எல்லா படத்தையுமே நம்ம பார்த்துருக்குறோம். அவர் இப்படிப்பட்ட ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் அவர்கிட்ட இருந்து இப்படி கங்குவாங்கிற ஒரு பீரியாடிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிலிம் வரும்போது எல்லாருக்குமே பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னால் எடுத்த படங்கள் எல்லாமே இந்த ஃப்ளேவரில் இருந்ததில்லை. இது அவருக்கு ஒரு புது ஃப்ளேவராக இருக்கும் அண்ட் இவருக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சூர்யா அவர்கள் 7ஆம் அறிவிலே இந்த மாதிரி ஒரு கடந்த காலம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிலிம் நடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் 7ஆம் அறிவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக தான் அது இருக்கும். ஸோ இந்த கங்குவா படத்தில் எந்த அளவுக்கு கடந்த காலத்தை காமிக்க போகிறாங்க, அந்த பீரியாடிக் போர்ஷனை எந்த அளவுக்கு காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமாக அந்த டீசரில் சூர்யா அவர்களோட வாய்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் வாய்ஸ் மாடுலேஷனுமே இந்த படத்துக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட சூர்யா அவர்கள் கங்குவா டப்பிங்கில் என் தொண்டையே போயிடுச்சு, ஸோ அதனால தான் என்னால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் சூர்யா அவர்கள் வாய்ஸில் மாடுலேஷன்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாபி டியால் அவர்கள் தான் வில்லனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சூர்யா அவர்களே 2 ரோல் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். முக்கியமாக பாபி டியால் அவர்கள் டீசரில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்காரு. அனிமல் படத்தில் நிறைய பாராட்டுகளும் வாங்கினாரு. ஸோ இந்த படத்துலையுமே அவர் வர்ற போர்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக டீசரில் சூர்யா அவர்களும் பாபி டியால் அவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ இது படத்துல எப்படி வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஃபுல் டீசர் பார்க்கும்போது விஷுவல் ட்ரீட்டாக இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாருமே விஎஃப்எக்ஸ் மட்டும் நல்லா பண்ணிருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த படமுமே இது வரைக்கும் பண்ணாத பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ்லையும் கண்டிப்பாக நல்ல மெனக்கிட்டு இந்த படத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கங்குவா சிசில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கங்குவா படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.